அனைவருக்கும் வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வீட்டிலேருந்தே எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுமாரி ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ், ஒரு சிலர் வந்து டிஆர்பி இந்தமாரி, அப்புறம் டெட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுவீங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 வந்து எக்ஸாமுக்கு வந்து தயாராகும் தேர்வர்கள் வந்து எப்படி வந்து கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலே வந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய தேர்வு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வண்ணத்தாமரை கல்வியகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டம் இருக்குது பார்த்திங்களா, குரூப் 2, குரூப் 2A அப்புறம் குரூப் 4க்கான வந்து பொதுத்தமிழ் பகுதியில் வந்து 100 கேள்விகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோன்னா, இப்போ வந்து ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் இப்போ 6லேருந்து இப்போ 6வது புக் எக்ஸாம் எடுத்துக்கிறோன்னா, நம்ம வந்து சிலபஸ் இருக்கும் பார்த்திங்களா, நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்ற தமிழில் பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்வியில் எப்படி கேட்பாங்கன்னா 10ஆம் படிப்பு தரத்தில் தான் கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சில டாபிக் நம்ம வந்து வெளியில் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ 6வது புக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிலபஸில் எது எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நம்ம எப்படி டெஸ்ட் கவர் பண்ணுவோம்னா அந்த டாபிக் உள்ளே போய் தான் கொஷின் எடுப்போம். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ 6வது புக்கில் எடுக்கிறோம். சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாரதிதாசன் வந்து நம்மளுடைய யூனிட்டில் கவர் ஆகுவார், 7வது யூனிட்டில் கவர் ஆவார். அப்போ வந்து பாரதிதாசன் தொடர்புடைய இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும் 6வது புக்கில். சரி, அடுத்தது பாருங்கள், இது வந்து முற்றிலும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இப்போ வந்து முதல் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இதில் வந்து இது வரைக்கும் 7 தேர்வுகளை வந்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து 8வது தேர்வு நடக்க போகுது. இப்போ இதை யாராவது படிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். உங்களை மார்க் வந்து டெஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போ ஈவினிங்கில் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து கூகுள் ஷீட் வந்து ஷேர் பண்ணுவோம். அதில் வந்து உங்களோட பேர், எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா டாப்பாக வரவங்களுக்கு நம்ம வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கான வந்து மதிப்பு நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஓகேங்களா? சரி பாருங்கள், இப்போ வந்து 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை இப்போ வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து நான் எக்ஸாம் சொன்னால் ஒரு 6வது புக் எடுக்கிறோன்னா அது வந்து சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அறிஞர்கள், நூலாசிரியர்கள், அந்த செயல் பகுதி, உரைநடை, இலக்கணம் எல்லாமே படிச்சிடணும். அடுத்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட்டில் வந்து ஒவ்வொரு டாபிக் சீரிஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாரமும் வந்து கொஷின் எடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது அழகு 2 பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி. இதில் வந்து இதுலேயும் பொறுத்த வரைக்கும் இந்த ஓரெழுத்து வரிமொழி, எதிர் சொல் இதெல்லாம் இருக்கும். பொருந்தா சொல். நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு எந்த டாப்பிக்கில் வந்து நான் கொஷின் எடுக்கிறேன்றது உங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு இது கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். கையில் வச்சுக்கிட்டு இதுதான் சார் சொல்கிறாரா, இதுதான் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே டெஸ்ட் டிக் பண்ணிட்டே வாங்க. நம்ம என்னென்ன படிக்கிறோம் வாரம், இது படிக்கிறதில்ல, ஓகே எந்த இதுக்குள்ளே தான் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி படிங்க. புரியுதுங்களா? நம்ம அழகு 2 பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணி எடுக்கிறோம். என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் படிக்கிறது. அப்போ எந்தெந்த சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் டெய்லியும் வாரம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது படிச்சுட்டோம், இது படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. அடுத்து அழகு 3 பொறுத்தவரைக்கும் எழுதுந்திறனில் நிறைய டைப் இருக்குது. அதில் நம்ம வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக கடைசி வாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா தொகை மரபு வந்து கேட்டிருக்கோம். அடுத்து அழகு 4 பொறுத்த வரைக்கும் கலைச்சொற்கள். இதில் வந்து ஆட்சி சொல்லகராதிக்கு தனியாக நம்ம வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து 1000 பக்கம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் கலைச்சொல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இது நம்ம வந்து படிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு அது கவர் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து படிக்க முடிஞ்சவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இதுவும் ஒரு டைம் பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தது அழகு 5 புரிந்து கொள்ளும் திறன். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இதில் அதேமாரி தான் மெயின் வந்து பழமொழி 400 நம்ம வந்து படிச்சிட வேண்டியது தான். மற்ற 400 பழமொழி தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 200 பழமொழி வந்து நம்ம 7 டெஸ்ட்லேயும் முடிச்சிட்டோம் வச்சு. அப்போ மீதி இன்னும் வந்து அடுத்த டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 பழமொழி தான் நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? அந்த 40 பழமொழிகளில் ஒரு கண்டிப்பாக கொஸ்டின் வந்து அடங்கிடும். அடுத்தது அழகு 6 பொறுத்த வரைக்கும் எளிய மொழிபெயர்ப்பு. இது ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னா நிலைமை அம்மையார் பார்த்திங்களா, மறைமலை அடிகள் அவங்களுடைய மகளான நீலாமை அம்மையாருடைய அவங்க வந்து வட சொல் தமிழகன்னு சொல்லிட்டு ஒரு அகராதி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 பக்கம் கூட இருக்காது. அது வந்து பேஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது தாண்டி ஒரு சில புக்கு இருக்குது, அதுவும் நம்ம படிக்க போகிறோம், அதுவும் டெஸ்ட் வைக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி கவர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கோம். எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து எழுதலாம்னா இந்தமாரி நம்ம வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட் முடிச்சோன்னா அடுத்த நாளோ ஒரு நாளுக்கு கழிச்சோ நம்ம சிலபஸ் போடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும், இது பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெலிகிராம் சேனலில் என்ன பண்ணணும்னா
நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ஞாயிறன்றும் நம்ம வந்து 100% வந்து நடத்துவோம். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் தான் ஒரு சில நாளில் வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் என்ன பண்ணுவோம்னா, காலையில் 9 to 10க்குள்ளே மேக்ஸிமம் வந்து 8:30 to 9 மணி போட்டுருவோம். சப்போஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்குள்ளே நம்ம வந்து கொஷின் அனுப்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, கொஷின் அண்ட் ஆன்சர் அனுப்புவோம். நீங்கள் என்ன பண்ணணும், OAM எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உண்மையுமே மனப்பூர்வமாக நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ போய் தேர்வு அறைக்குள்ளே அதேமாரி வந்து மனநிலை டைம் செட் பண்ணிவிட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம என்ன ஆகும்னா நம்ம அப்டேட் ஆகிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்னில் கேட்பாங்க. நீங்கள் வந்து என்னோடய சேனல் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், என்னோடய குரூப் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லலை. எல்லாமே எழுதி பாருங்கள். இதுவும் பயன்படுத்திக்காங்க. புதுசாக வர நண்பர்கள் இலவசமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் பயன்படுத்திக்க சான்ஸ் இருக்குது. நம்மளுடைய இது கொஷின் எப்படி இருக்குன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். போன வாரம் கேட்டதில் சிப்பம்னா எந்த கூட்டு பெயரின் தொகை மரபு? நம்ம தொகை மரபில் சிலபஸ் கொடுத்தோம் இந்த வாரம் கேட்குறேன்ட்டு. அப்படின்னா சிப்பன்றது எதுக்கு கொடுப்போம்? பூக்கு என்ன சொல்லணும்னா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி கடைசி சொல்கிறேன். பூக்கான வந்து தொகை மரபு என்ன சொல்லணும்னா, பூ பொறுத்த வரைக்கும் பூங்கொத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பூங்கொத்து. இது வந்து பூவை வந்து பல பொறுத்து சேர்த்து பூங்கொத்துன்னு சொல்லலாம். அடுத்தது நூல் நம்ம என்ன சொல்லணும்னா நூல் பந்துன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? நூல் பந்து தான் அப்படி சொல்லுவோம். அடுத்தது சுருட்டுக்கு வந்து இது வந்து தொகை மரபு என்ன சொல்லுவோம்னா, சுருட்டு கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சுருட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு இதுமாரி ரோ மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, சுருட்டு கட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து புகையிலை தான். புகையிலைக்கு என்ன சொல்லுவாங்க, சிப்பம். புகையிலை வந்து சிப்பமாக வச்சுருப்பாங்க. ஒரு சிப்பான்றது புகையிலை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கேள்வி இருக்கோம். அப்படியே பாருங்கள். தொகை மரபு மோட்டிவேஷன் படி சரியான குட்டை தேர்வு செய்க. இதுமாரி வந்து ஒன்று அந்த கொஷின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வண்ணத்தாமரை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கிறது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து டைரெக்டாக நீங்கள் போய் டைப் பண்ணிங்கனாவே போதும். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் நம்ம கொஷின் எப்படி இருக்கும் அப்படி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் எப்படி பாருங்கள். பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எதுங்க? சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்து மிகப்பெரிய அகரமுதலின்னு சொல்லலாம். அதுமாரி கேள்வி பாருங்கள். அங்கங்கே நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி கேள்வி கேட்டுருவோம். இப்போ பொருந்தா சொல்ல பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள், புரட்சி கவி, சேரதாண்டவம், பாப்பா பாட்டு, இசைமது. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். இது 3. பாப்பா பாட்டுன்றது யாருங்க? பாரதி அவர் எழுதியிருப்பார். அப்போ இது இந்தமாதிரி பொருந்தாத மாதிரி இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். இப்போ பாரதியாருக்கு நம்ம பாரதிதாசன் தெரிஞ்சால் மட்டும் தான் பாரதியார் ஒமிட் பண்ண முடியும். பாரதியார் தெரிஞ்சால் தான் பாரதிதாசன் ஒமிட் பண்ண முடியும். நம்ம ஒரு சில பொருந்தா சொல்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ கொடுத்துட்டு ஒரு செயல் கொடுக்குறாங்க. செயல் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன, அடிக்கோட்டு பொருள் என்ன கேட்குறோன்னா நம்ம அந்த என்ன பண்ணணும்னா சிலபஸில் கவர் ஆகலைன்னா கூட அந்த பொருள் படிச்சுட்டு போயிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சிலபஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் சிலபஸ்குள்ளே கவர் ஆகலை, இப்போ ஒன்றும் இல்லை, யாருங்க ஒன்றும் வேணாங்க, ஏதோ ஒரு புலவர் இருக்கார், அவர் எழுதியிருக்கிறாரு, நாம் வந்து சிலபஸ் கவர் ஆகலன்னு சொல்லி அடுத்த பக்கம் போயிடக்கூடாது. அந்த செயல் பகுதியில் சப்போஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க, பிரித்தெழுதி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இலக்கணம் என்ன கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதையும் கவர் பண்ணிட்டு தான் போகணும். டைரெக்டாக நம்ம சிலபஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஒமிட் பண்ணக்கூடாது. இப்படி தான் படிக்கணுங்க. சரி, அடுத்தது அதேமாதிரி பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்ன பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யாருங்க? சந்தா சாஹிப் தான் கொடுப்பார். இஸ்மத் சன்னியாசினா தூய துறவின்னு பொருள் வரும் இதுக்கு. புரியுதுங்களா? இந்தமாரி நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் எடுப்போம். உங்களுக்கு நம்ம இது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு, இந்தமாரி எல்லாமே நீங்கள் ஒன்று படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் 7 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேர் பார்த்திங்கன்னா வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி. நம்மளோட டெலிகிராம் சேனலில் பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்ணத்தாமரை ஃப்ரீ கோச்சிங். ஓகேங்களா? நம்ம இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.